அனைவருக்கும் வணக்கம். கலிங்க மோகினி அத்தியாயம் 2. கலிங்க மோகினி மூட்டிய கனல். இந்த மரக்கலத்தின் விதிகளை மறந்து போய் விட்டாயா? பெண்களை நாம் இதில் ஏற்றக்கூடாதல்லவா? அது எப்பேற்பட்ட குற்றமாக கருதப்படும், உனக்கு தெரியும் அல்லவா என மழவராயனிடம் உரத்த குரலில் வினவினான் அழகன் பெருமாள். தெரியும் தலைவரே, என்ன செய்யலாம்? இந்த பெண்ணை மீண்டும் தூக்கி கடலில் வீசி விடலாமா? உளராதே மழவராயா, இப்போது உன் உதவிதான் எனக்கு தேவை. மாவீரனான அழகன் பெருமாள் இந்த சின்ன விஷயத்திற்காக பதறுவதும் தன்னிடம் பணிவாக கெஞ்சுவதும் தேவையா என்று எண்ணிய மழவராயன் அவனுக்கு உதவுவதாக உடனே வாக்களித்தான். தலைவன் தர்ம சங்கடங்களில் மாட்டிக்கொள்வதை அவனுமே விரும்பவில்லை. அரை மயக்க நிலையில் அந்த பெண், நான் எங்கிருக்கிறேன்? செத்து போய் விட்டேனா? இது எந்த இடம்? சொர்க்கமா? என்றெல்லாம் முணுமுணுக்க ஆரம்பித்தாள். இல்லை தாயே, இது சுறாமீன் வயிறு. நம்மையெல்லாம் ஒரு பெரிய கடல் சுறா விழுங்கிவிட்டது என கூறியபடியே அவளது முகத்தில் நல்ல தண்ணீரை தெளித்தான் மழவராயன். அவள் மிரட்சியுடன் கண் விழித்து, நீங்கள் எல்லாம் யார்? என்ன செய்ய போகிறீர்கள் என்னை? ஐயோ, பயமாக இருக்கிறது, விட்டுவிடுங்கள், நான் கடலிலேயே குதித்து விடுகிறேன் என துள்ளி எழுந்து வாசலை நோக்கி ஓட முயன்றாள் அவள். அழகன் பெருமாள் பாய்ந்து அவளை இழுத்து பிடித்தான். பயப்படாதே, இது பாண்டிய பரக்கலம். இங்கு உனக்கு எந்த ஆபத்தும் நேராது. ஏன் இப்படி மிரள்கிறாய், பிதற்றுகிறாய்? உனக்கு என்ன ஆயிற்று? எரிந்து போன அந்த மரக்கலத்தில் உனக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்ததா என வினவினான். ஆமாம், அயோக்கியர்கள், மகா பாதகர்கள். என் பாவம் அவர்களை சும்மா விடுமா? அதுதான் கைமேல் பலனாக எரிந்து கருகி கடலில் மூழ்கியும் போனார்கள். ஒருவனும் அதில் உயிர் தப்பி இருக்க முடியாது என பதைப்பதைப்பு அடங்காத குரலில் கூறினாள் அந்த பெண். சரி சரி, அமைதியாக இரு, நடந்ததை விவரி. அந்த கப்பல் எப்படி தீக்கரையானது? திடீரென்று அவ்வளவு பெரிய தீ எப்படி வந்தது என வினவினான் அழகன் பெருமாள். அதற்கு அந்த இளம்பெண் சொன்ன மறுமொழியை கேட்டு அழகன் பெருமாளும் மழவராயனும் அதிர்ந்து போயினர். நான் தான் கொளுத்தி விட்டேன் என்றாள் அவள். என்னம்மா சொல்கிறாய்? நீ பயணம் செய்த கப்பலை நீயே ஏன் கொளுத்தினாய்? நீ யார்? உன் பெயர் என்ன? அந்த மரக்கலம் எந்த நாட்டை சேர்ந்தது? அது கலிங்கத்திலிருந்து வந்த களம். நானும் கலிங்கத்தவள்தான். நாங்கள் ஈழம் சென்று கொண்டிருந்தோம். ஒரு பெண்ணுக்காக இலங்கை எரிந்த கதை உண்டு. இங்கே ஒரு பெண்ணே அல்லவா இலங்கை செல்லும் மரக்கலத்தை எரித்து மூழ்கடித்திருக்கிறாள். என்ன பயங்கரமான பெண் இவள் என அழகன் பெருமாள் நினைத்து கொண்டிருக்கும் போதே, அம்மா கலிங்க மோகினி, அந்த மரக்கலத்தில் இருந்தவர்கள் அப்படி உனக்கு என்ன தீங்கிழைத்தார்கள்? எதற்காக அதை எரியூட்டினாய் என அவளிடம் வினவினான் மழவராயன். அந்த பெண் அந்த விபரீதத்தை விவரிக்க துவங்கினாள். கொற்கை கடல் அன்றைய அந்தி பொழுதில் அளவற்ற உற்சாகத்துடன் அலைக்கரங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து தட்டி உற்சாக ஆரவாரம் செய்து கொண்டிருப்பதும், கூத்தடிக்கும் குழந்தைகள் பெரியோரின் அதட்டலை பொருட்படுத்தாமல் கரையில் விழுந்து புரண்டு கும்மாளம் அடிப்பதே போன்று கரையில் வந்து மோதி, என் பெருமை உங்களுக்கு தெரியுமா தமிழர்களே என கேட்பதாக நினைத்து கொண்டு அட்டகாசம் செய்வதும் ஏன் என்று உங்களுக்கு புரிகிறதல்லவா? சங்க இலக்கிய அகநானூறு புகழ்மலி சிறப்பின் கொற்கை எனவும் பேரிசை கொற்கை எனவும் களிக்கழு கொற்கை எனவும் குறிப்பிடுவதோடு நற்றேர் வழுதி கொற்கை மூன்றுரையில் கடலின் முடைநாற்றத்தை போக்கும் அளவுக்கு தாழை மரங்கள் பூத்து குலுங்கின என வர்ணிக்கின்றதே. அதனாலா முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை என நச்சினை கூடுகிறதே, அதனாலா? சிலப்பதிகார செம்மல் இளங்கோ அடிகள் பாண்டியனை சிறப்பிக்க இந்த கொற்கையை தேர்ந்தெடுத்து கொற்கை கொன்கன் குமரி தெரிவன் என்றாரே, அதனால் இருக்குமோ? கொற்கை கோமான் கொற்கையை பெருந்துரை என 500 கூடத்தான் பேசுகிறது. அப்படி கொற்கையின் புகழை பேசாத சங்க இலக்கியங்கள் ஏது? நற்றினை, அகநானூறு, 500, சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம் என அத்தனை நூல்களுமே வாய் ஓயாமல் கொற்கையின் சிறப்பை செழுமையை போற்றுவதை யார்தான் அறியார்?
2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய நாட்டு வணிக மரக்கலங்கள் இந்த கொற்கை துறைமுகத்தில் இருந்துதானே உலக உலா புறப்பட்டு கிரேக்கரோடும் எகிப்தியரோடும் சுமேரியரோடும் தொடர்பு கொண்டு நட்பு காவியம் எழுதி வந்தன. 1800 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட வெளிநாட்டு நூலான வெரிப்ளூஸில் பாண்டிய நாட்டின் பெருமையாக கொற்கையும் அதன் முத்துக்களும் குறிப்பிடப்பட்டுள்ளனவே. பொருணையாறு கடலுடன் கலக்கும் இடத்தில் இருந்து சிறிது தொலைவில் உள்ள கொற்கை தொல்பழங்காலத்திலேயே உலக நாகரிக மாந்தர் வாழ்ந்த முதன்மையான இடங்களில் ஒன்று எனவும் தான் வெளிநாட்டு அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் நிலத்தின் வாசல் என்றே கருதப்பட்ட கடல் கொண்ட நகரான கபாடபுரம் கூட இந்த கொற்கைக்கு அருகில்தான் இருந்ததாக வரலாறு கருதுகிறது. இவை தவிர பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தில் பெரும் பங்கு வகிப்பவை கொற்கை முத்துக்களே. இத்தனை சிறப்பும் இருந்ததால் தானோ என்னவோ ராஜராஜ சோழன் கூட கொற்கையை கைப்பற்றி ராஜராஜ பாண்டிய நாடு என அழைத்து மகிழ்ந்தான். சோழேந்திர சிம்ம சதுர்வேதி மங்கலம் என்றும் மதுராந்தக நல்லூர் என்றும் கூட கொற்கை குறிப்பிடப்பட்டதுண்டு. பாண்டியர்கள் போரிட்டு மீட்டு கொண்ட போது களங்கம் துடைக்க மதுரோதய நல்லூர் என்று அழைத்தனர். பகைவர் தொடா வண்ணம் பாதுகாக்க அங்கே ஒரு கோட்டையும் கட்டப்பட்டு அதில் அரசரும் அரச பிரதிநிதிகளும் வந்து தங்குவது என்ற நிலை ஏற்பட்டதும் மாரமங்கலம் என்றும் அது அழைக்கப்பட்டது. எது எப்படியாயினும் கொற்கை என்ற பெயரை தமிழ் மக்கள் மறக்காது நிலைக்க வைத்தனர். இவை எல்லாம் தான் கொற்கை கடலின் ஆரவாரப்புக்கு காரணம் என்றாலும் வேறு ஒரு முக்கிய காரணமும் அன்று இருந்தது. அதுதான் ராஜ மரக்கலமான மாரநித்திலம் வெற்றி பெருமிதத்துடன் கொற்கையில் வந்து நின்றது. அலைக்கடலுக்கே இத்தனை ஆனந்தம் எனில் கொற்கை மக்களின் மகிழ்ச்சி பற்றி சொல்லவா வேண்டும்? தொலைவில் இணை கயிற்கொடி பட்டொலி வீசி பறக்க ராஜ மரக்கலம் தென்பட துவங்கியதுமே கரையில் ஒரு புதிய கடல் உருவாக்கப்பட்டு விட்டதோ என ஐயுறத்தக்க அளவு மாரமங்கலத்து மக்கள் வந்து குழுமி விட்டனர். முன்பே கடலில் ஒரு நகரம் தோன்றி விட்டதோ என எண்ணத்தக்க அளவு யவன சீன அரபு மரக்கலங்கள் ஏராளமாக நின்று கொண்டிருந்தன. பாண்டிய நாட்டு மக்கள் வெற்றி வீரனான தங்கள் படைத்தலைவனை தாங்கள் உற்சாகமாக வரவேற்பது அவனுக்கு நன்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே பழக்கப்படுத்தப்பட்ட பஞ்சவர்ண கிளிகளையும் மணிப்புறாக்களையும் ஏராளமாக பறக்க விட்டனர். அவை பல வண்ண மலர்களை வாரி இறைத்தார் போன்று கடற்பரப்பின் மீது சிறிது தூரம் பறந்து மீண்டும் கரை திரும்பின. அந்திவானம் ஏற்கனவே செம்பஞ்சு குழம்பை வாரி இறைத்து செம்பட்டு விரித்து சித்திர விசித்திரங்களை செய்து வைத்திருந்தது. அதுவும் போதாது என்று பாண்டிய மறவர்களில் தேர்ந்த வெள்ளாளிகள் சிலர் சீனத்து வெடிமருந்துகள் பொதிக்கப்பட்ட துணிச்சுருள்கள் சிலவற்றை கொளுத்தி அம்பின் முகப்பில் பொருத்தி விண்ணில் ஏவி அழகிய ஒளி மலர்களை சொரிய வைத்தனர். இந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ பன்னாட்டு மரங்களில் உள்ளோர் இங்கும் அங்கும் ஓடிய பரபரப்பில் அந்த மரக்கலங்களே கூட அசைந்தாடி ஒரு வகை கடல் நாட்டியம் புரிந்தன. அழகன் பெருமாள் கரை இறங்கிய மறுக்கணமே மரக்குடி மங்கையர் ஏராளமாக ஓரிடத்தில் கூடி நின்று உலகையிட்டு வரவேற்றனர். வீர இளைஞர்கள் சிலர் தீப்பந்தங்களை சுழற்றி வெற்றிடத்தில் நெருப்பு கோலங்களை வரைந்து காட்டி அவனை வரவேற்றனர். இத்தனையும் பார்த்து மகிழ தன்னுடன் இளைய பாண்டியன் வரவில்லையே என்ற ஆதங்கம் அழகன் பெருமாள் மனதில் எழுந்தது. அவனை ஈழத்திலேயே விட்டு வரவேண்டியதற்கான காரணங்கள் மிக மிக வலுவானவை என்பதால் அவன் தன் மனதை அடக்கிக் கொண்டான். மனதை அடக்கிக் கொண்டது அவன் மட்டுமல்ல, கலிங்க மோகினியும் தான். அவள் இன்னும் ஆண் வேடத்திலேயே தான் இருந்தாள். அதனால் அழகன் பெருமாளோடு சேர்ந்து கரை இறங்கவும் இணைந்து நடந்து வரவேற்பு வைபவங்களை காணவும் அவள் விரும்பினாள். ஆனால் மழவராயனோ அவளை தடுத்து நிறுத்திவிட்டான். 10-15 வீரர்கள் கரை இறங்கி அவனின் பின் அணிவகுத்து நடக்க துவங்கிய பிறகே மழவராயன் அவளை கரை இறங்க அனுமதித்தான். பிறகு சட்டென ஒதுங்கி வேறு பாதையில் அவளை அழைத்துச் சென்றான். என்னை எங்கே அழைத்துச் செல்கிறாய்? நான் அவரால் காப்பாற்றப்பட்டவள், அவருடன் சென்றால் என்ன எனவும் கேட்டாள். அவள் நடை தயங்கி முரண்டு பிடிக்கவும் செய்தாள். அவளது கையை பிடித்து இழுக்காத குறையாக விரட்டிய மழவராயன், இதோ பார் கலிங்க மோகினி, தளபதிதான் உன்னை காப்பாற்றினார், மறுக்கவில்லை. அதற்கு நீ சிறிதளவாவது நன்றி காட்ட விரும்பினால் பேசாமல் என் பின்னால் நட. இங்கே கொற்கையில் ஒரு புத்த விகாரை இருக்கிறது. அதன் தலைமை பிக்ஷு நமது தளபதிக்கு மிகவும் வேண்டியவர், ஈழத்தை சேர்ந்தவரும் கூட. நீ ஈழம் செல்லத்தானே வந்தாய்?
அதை பற்றி நீ அவரிடம் நிறைய விவரம் தெரிந்து கொள்ளலாம். இரவு அங்கேயே தங்கு. காலையில் தளபதி உன்னை சந்திப்பார். கொர்க்கை கோட்டையில் குழப்பம் விளைவிப்பது நிச்சயம் உனது நோக்கமாக இராது என எண்ணுகிறேன். இது மட்டும் சரியெனில் என் பேச்சை கேள் என்றான். அதன் பிறகு மறு பேச்சின்றி அவள் அவன் பின்னே நடந்தாள். கடற்கரை ஓரமாகவே தாழை மரங்கள் புதராக மண்டிய ஒரு பாதையில் சிறிது தொலைவு நடந்ததும் அந்த புத்த விகாரை புலப்பட்டது. அங்கே அவளை விட்ட பிறகு மழவராயன் வேகமாக திரும்பி வந்து அழகன் பெருமாளின் பின் நின்ற வீரர்களுடன் சேர்ந்து நின்று கொண்டான். கொட்டுப்பறை, முழவு, துந்துபி போன்ற இசை முழக்கமிடுவோர் ஒரு புறமும், சிலம்பம், தீப்பந்தம் சுழற்றல் போன்ற வீர விளையாட்டுகள் நிகழ்த்துவோர் ஒரு புறமுமாக நின்று வித்தைகள் புரிந்து பாண்டிய தளபதியை வரவேற்றனர். அவர்களுக்கெல்லாம் அழகன் பெருமாள் பரிசளித்தான். குலவையிட்ட பெண்களுக்கு பொற்காசுகளை வாரி இறைத்தான். இந்த சமயம்தான் மழவராயனும் வந்து தளபதியோடு சேர்ந்து கொண்டான். அதுவரை ஒதுங்கி நின்ற ரதம் ஒன்று கூட்டம் விலக அவர்கள் முன் வந்து நின்றது. உடனே தளபதி அழகன் பெருமாள் அதில் ஏறி கொர்க்கை கோட்டை நோக்கி புறப்பட்டான். மழவராயனும் வேறு சில வீரர்களும் புறவிகளில் ஏறி ரதத்தின் முன்னும் பின்னுமாக சென்றனர். மழவராயன் அருகில்தான் வந்தான். எனினும் அவனிடம் எதுவும் வாய்விட்டு விசாரிக்க முடியவில்லை தளபதியால். அவனுடைய எண்ணம் முழுவதும் புத்த விகாரையில் கொண்டு விட சொன்ன அந்த இளம்பெண்ணை பற்றியதாகவே இருந்தது. பாவம், அந்த பெண் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறாள் என அவளுக்காக பச்சாதாபப்பட்டான் அவன். கலிங்கத்திலிருந்து முக்கியமான உறவினரை பார்ப்பதற்காக ஈழம் நோக்கி புறப்பட்ட அவளுக்கு துணையாக அவள் சகோதரனும் அந்த மரக்களத்தில் வந்திருந்தான். அவன் அவளை விட வயதில் சிறியவன். அவனுடைய துணையை மட்டும் நம்பி பயனில்லை என்ற முன் யோசனையுடன் அவள் ஆண் வேடம் தரித்திருந்தாள். 3 நாட்கள் யாருக்கும் எந்த சந்தேகமும் எழவில்லை. பல்லவ நாட்டு கடல் மல்லை துறைமுகத்தை தாண்டி விட்டது அந்த மரக்களம். அண்ணன் தம்பி இருவர் தங்களுடன் பயணம் செய்வதாகவே அந்த மரக்களத்தில் இருப்போர் எண்ணினர். அது ஒரு வணிக மரக்களம். இவர்கள் மிகவும் கெஞ்சி கேட்டதாலேயே மனம் இறங்கி அதில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். போட்ட வேடத்தை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக மிகுந்த கலகலப்பு காட்டியதோடு தங்கள் வீர பிரதாபத்தையும் சற்று மிகைப்படவே பேசி வந்தாள் கலிங்க மோகினி. ஈழ நாட்டு அரசு கலிங்கத்தோடு தொடர்புடையது என்பதால் அங்கே சென்று ஏதேனும் பணி தேடி பிழைக்க எண்ணுவதாகவும், நிச்சயம் உயர் பதவியில் அமர வாய்ப்பு இருப்பதாகவும், ஈழ அரச குடும்பத்திலேயே உறவினர் இருப்பதாகவும் எல்லாம் அவள் கூறியிருக்கிறாள். துவக்கத்தில் அவர்கள் இதையெல்லாம் கேட்டு மதித்திருக்கிறார்கள். பிறகு அவள் திடீரென தாங்கள் பெற்றோரை இழந்து அனாதையாக நேர்ந்ததாக சொன்ன செய்தி, ஓ, இவர்கள் நிராதரவான நிலையில் இருக்கிறார்கள், என்ன செய்தாலும் கேட்க ஆளில்லை என அவர்களை என்ன வைத்திருக்கிறது. எளியாரை கண்டால் வலியாருக்கு கொண்டாட்டம் தானே. பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகளை பிடித்து அதை பறக்க விடாமல் துடிக்கச் செய்து மகிழ்பவர்களும், தும்பிகளின் வாளில் முள் குத்தி மகிழ்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். சோழ நாட்டு பூம்புகாரை தாண்டிய பிறகே பிரச்சனை துவங்கியது. அந்த வணிக மரக்களத்தின் பாதுகாவலுக்காக இருந்த முரடர்களில் ஒருவன், ஏய், நீ பெரிய வீரன் என்கிறாயே, எங்கே என் முஷ்டியை மடக்கு பார்ப்போம் என வம்புக்கு இழுத்திருக்கிறான். பூங்குடி மீதா கோடரியின் கூர்மையை பரிசோதிக்க முயல்வது? அவளை தோற்கடித்து விட்டதாக கூறி இழுத்து பிடித்து அணைத்த அவனுக்கு இது ஆண் வேடத்தில் இருக்கும் பெண் என்பது நன்றாக புரிந்து போயிற்று. கொர்க்கை துறைமுகத்தில் நின்று பொருட்களை இறக்கிவிட்டு புறப்படும் வரை அவன் வரம்பு மீறவில்லை. அங்கிருந்து மரக்களம் புறப்பட்ட உடனே அந்த முரடனின் குறும்புகள் அதிகரித்திருக்கின்றன. கலிங்கம் என்றாலே ஆடை என்று ஒரு பொருள் கூறும் அளவுக்கு சிறப்பு சேர்க்கும். ஆடைகளின் பொதிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓர் இடத்தில் மறைவாக அவளை இழுத்துச் சென்று, நீ பெண் என்பது எனக்கு தெரியும், மறு பேச்சின்றி என் விருப்பத்திற்கு இணங்கு, முரண்டு பிடித்தால் உன்னை கொன்று கடலில் வீசி விடுவேன் என அவளை மிரட்டி இருக்கிறான். அவளோ போராடி தத்தளித்த வேளையில் தம்பி ஓடி வந்து, என் அக்காவை விடடா என கத்தியபடியே அந்த முரடனின் கழுத்தை பிடித்து நெரித்து முதுகில் தொங்கி இருக்கிறான். அந்த சிறுவனை இழுத்து பதைப்பதைக்க அவனது வயிற்றில் வாளை பாய்ச்சி கடலில் வீசி இருக்கிறான் அந்த முரடன். இந்த நிலையில்தான் கலிங்க மோகினி அந்த மரக்களத்தை கொளுத்தி இருக்கிறாள். துணிப்பொதிகள் அதிகமாக இருந்ததாலும்
தீ 2-3 இடங்களில் ஏக காலத்தில் பற்றி கொண்டதாலும் மளமளவென அந்த களம் பற்றி எரிய துவங்கிவிட்டது. கயவனை ஒழிக்க அவள் மூட்டிய கனல், அதுவும் கற்பு கனல் என்பதால் அக்னி தேவன் அந்த மரக்கலத்தை முற்றிலுமாக எரித்து பொசுக்கி கடலில் மூழ்கடித்து விட்டான். கலிங்க மோகினி மூட்டிய கற்பின் கனல் பற்றி சிந்தித்தபடியே கொற்கை கோட்டை வாசலுக்கு வந்து ரதத்திலிருந்து இறங்கினான் அழகன் பெருமாள். அங்கே அவன் மற்றொரு நெருப்பை சந்திக்க நேர்ந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.